அம்மா கொஞ்சம் பேட்டி போடுங்க. நீங்கள் பிடிக்க வேண்டியது நீங்கள் பேசுங்க. அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஆலயம் இந்த கோயிலானது 2000 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பாலாலயம் பண்ணி புதுசாக கட்டப்பட்டது. 2013 2வது கும்பாபிஷேகம் இதே நாளில் செய்யப்பட்டது. இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இனிதே நடைபெற்றது. இந்த கோயில் மிகவும் பிரசித்தியானது. யாராருக்கு என்னென்ன வேண்டுதல் வேண்டுமோ அவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய விநாயகன் அருள். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக ஒரு பக்கம் சரிஞ்சு இருக்கும். அதனுடைய விசேஷமான விநாயகர். அதாவது இது வழிபோக்கு கேட்டால் குட்டி கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வழிபோக்கர் கோயிலாக இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய நன்மை செய்திருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு எங்களால் நடத்த முடிஞ்சது. இந்த அருள் வந்து விநாயகருடைய அருளாலும் மக்களுடைய அருளாலும் நடத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் சிவா, கோயில் நிர்வாகி. 3 பேர் இருக்கிறோம். விஜயகுமார் தலைவர், நாம் செயலாளர், சண்முகம் பொருளாளராக இருக்கோம். மற்ற நண்பர்கள்லாம் சேர்ந்து தான் செய்கிறோம். நாங்கள் மட்டும் செய்யுதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு தான் செய்கிறோம். அறநிலையத்தோடு உட்படுறதில்லை. தனியார் மக்கள், அதாவது இங்கே பகுதி வாழ் மக்கள் சேர்ந்து செய்யக்கூடிய கோயில். இது எத்தனை வருஷமா ஐயா இந்த கோயில்? இந்த 2000 கட்டினது ஐயா. 2000. ஆமாம். இப்போ 2026 3வது கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேறதுக்கு அப்புறம் வந்து சொல்லும்போது தான் வந்து எங்களுக்கு தெரியுது. நிறைய நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிள்ளையார் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து அவங்க அந்த கோயிலுக்கு சொன்ன உடனே 50,000 ரூபாய் என்ன பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து திரும்பவும் அவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு வந்து அதனோட பெருமையே வந்து உணர முடியும். ராஜேஸ்வரி ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக ஏனாம்பேட்டிலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா, தேனாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. தேனாபிஷேகம் செய்தாச்சம்மா, பஞ்சாமிர்தம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். குறைஞ்சது ஒரு 5 மாதம் கழித்து உங்களுடைய குறைகள் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய குழந்தைய வந்து எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கலை, இங்கே வந்து போன பிறகு என்னை அவங்களே கூப்பிட்டு சேர்த்துட்டாங்க அப்படின்றதுனால எங்களுடைய விநாயகர் சக்தி விநாயகர் கோயிலுக்கு பெருமை தேடி வந்தாங்க. மற்றவங்களும் பார்த்திங்கன்னா வழிபோக்கருடைய கோயிலாக இருந்தாலும் சில நிறைய பேர் சொல்கிறாங்க குட்டி கோயிலா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த குட்டி கோயிலுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடந்து அதாவது கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் இதுவரை செய்துட்டு இருக்கோம். நாங்களாம் தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்யலை. இப்போ நண்பர் ஜோபி அவர்கள் பேசுகிறாங்க. வணக்கம் ஐயா. எல்லாத்தையும் சொன்னது மாதிரி இந்த கோவிலில் இந்த பகுதியில் மிக சிறப்பாக சின்ன கோயில் அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்குறது கிடையாது. இவரை விசேஷத்தை வச்சு தான் நாங்கள் திருமலை வாசன் அறக்கட்டளையில் வருடம் திருமலை திருக்குறையும் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு இந்த தெய்வம் தான் எல்லாத்துக்கும் துணை இருந்து இந்த பகுதி மக்களுக்கு அனைவரும் நல்ல குடும்பமாக எல்லாவற்றையும் எடுத்து இந்த பகுதி மக்களை நல்லபடியாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் திருமணம். ஓகே சார். வேறு என்ன சார் பேசுகிறீங்களா? நீங்கள் சீட்டு கொடுங்க சார். வாங்க வந்துட்டார். அவர் தான். நாங்கள் வந்து இந்த பெரிதாக என் மனைவி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் அவர் வேலைக்கு போகிறப்போ பைக்கு அப்புறம் பாத்ரூம் உடனே எல்லாம் இந்த தலைவர்
சூப்பர். சுரேஷ் வெரி அது பிரார்த்தனை பண்ணிட்டு பாஸ்கர் கிரிஜா பாஸ்கர் PhD in commerce, assistant professor. பைக்கில் ஆமாம் ஹோம் சென்னை அதாவது சென்னை 83 முன்னாடி எடுத்துக்கிட்டதுனால கிரிட்டிகாலிட்டி, அதாவது டாக்டர்ஸ் ரொம்ப ரிஸ்பெக்ட் அது நாங்கள் எல்லாம் அந்த ட்ரீ பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ ஏற்பட்டிருக்கோம் சீக்கிரம் குணமாகும் கடவுள் வரலான 2 நாளில் ரெக்கவர் ஆகிட்டாங்க. அந்த ரிஸ்பெக்ட் அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த நாங்கள் வந்து எவரி சங்கடத்துல இருந்து பிரார்த்தனை எல்லாம் வந்து எங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா இந்த நான் பேர் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி வச்சுருந்தீங்க இன்னொரு போய் டீச்சர்ஸ் நாங்கள் வந்து இந்த ரெகுலராக அந்த கோயிலுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கோம். நன்றி எல்லாருக்கும். கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நிகழ்ச்சி நடக்கும் சார். ஆனால் நமக்கு வந்து தெரியறது கிடையாது. அதான் இந்த குட்டி கோயிலாக இருந்தாலும் உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை 4500 5000 வருது. 2 மாதத்துக்கு 2 நேரம் எடுத்துறோம். ஏன்னா இங்கே 3 தடவை திருடு போயிடுச்சு. ஆனால் இந்த பெரிய கோயிலில் உள்ள விசேஷம் போல் எங்கள் கோயில் இந்த ஓம் சக்தி விநாயகர் கோயிலில் நடக்குது. நிறைய பேருடைய வேண்டுதல் நிறைவேற்றுது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. ஒருத்தர் கல்யாணம் ஆகலை அப்படின்னா நாங்கள் சொல்கிற ஒரு கருத்து என்னன்னா, எங்களை நம்பாதீங்க, சாமியை நம்புங்க, சாமியை நம்பி எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அன்பர் ஒரு நம்ம கோயில் நிர்வாகி ஒருத்தர் கொரோனா பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஐயா நீ போயிட்டு வண்டியில் ₹1 போட்டுட்டு ஒரு சுற்றி பிடிச்சிட்டு போயிட்டு வா, அன்றைக்கி ஒன்று பார் அப்படிங்கும்போது அவருக்கு அன்றைக்கி 10,000 ரூபாய் வேலை கிடைச்சிது. வேலை கிடைச்சி அவர் வந்து கம்பெனி சின்ன கம்பெனி வச்சுருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வசதி வந்து ஒரு கோடி அளவுக்குள்ள வீடெல்லாம் வாங்கியிருக்காரு. நல்லா வசதியாக இருக்கார். அதுவும் அந்த ஆண்டவனுடைய அருளால் தான். அவர் போன உடனே 50,000 ரூபா கொடுத்தாரு. அதில் இவர் ஒருத்தர், நம்ம பாஸ்கர் சார் ஒருத்தர், நம்ம ஆறுமுகன்ற ஒருத்தர். அதாவது கடவுளுக்கு கொடுத்த 50,000 ரூபா கொடுத்த உடனே அங்கே ஒரு 3 லட்சம் ரூபா ஆர்டர் வந்துச்சு. அதுக்கு வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்து கடவுளுக்காக எதுனாலும் செய்வார். என்ன கேட்டாலும் செய்வார். மாதம் வந்து சங்கடகர சதுர்த்திக்கு பாக்கு மடு தட்டு அவர் தான் 50 ரூபா கொடுத்துட்டு இருக்காரு. என்ன கேட்டோம் அதாவது கேட்காத ஒரு சிலர் வந்து கேட்டு தான் கொடுப்பாங்க. இவர் கேட்காம செய்யக்கூடிய ஆள் நம்ம ஆறுமுகம் அவர் தான். நன்றி. சூப்பர். அம்மா பேர் கவிதா. அவங்க வந்து இங்கே சூப்பு கடை வச்சுருக்காங்க பல வருஷமாக. ஆனால் அந்த ஆரம்பம் பல வருஷமாக வச்சுருக்காங்க. இந்த ஓம் சக்தி விநாயகர் கோயிலுக்கும் நாங்கள் வந்து திருப்பதி திருமலை திருக்குடையை நடத்தி கொண்டிருக்கோம். குறைஞ்சி 12 வருஷம் நடத்திட்டோம். எங்களுடைய அட்ரஸே வந்து ஓம் சக்தி விநாயகர் கோயில் அருகில்தான். அந்த ஓம் சக்தி விநாயகர் கோயிலுக்கும் திருப்பதி கொடைக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் கவிதாம்மா தான். கவிதாம்மா வந்து பெருமாளுக்குன்னா நல்லா செய்வாங்க. இங்கே வந்த பிறகு விநாயகருக்கும் நல்லா செய்துட்டு இருக்காங்க. நிறைய தொண்டு செய்கிறாங்க. என்ன பண்ணணும்னு கேட்டாலும் சரி கேட்காம. ஒரு ட்ரம்ஸு ரேடியோ ரிப்பேர் ஆகி போச்சு, ஆனால் 25,000 ரூபாய் ஆகுமாண்ணா, திரும்ப நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து 300 ரூபாய் அந்த வேலையை முடிச்சிட்டேன். ஆனால் எப்போ கேட்டாலும் சரி என்ன வேணுமானா எவ்வளோண்ணா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய உள்ளங்கள், அந்த நல்ல உள்ளங்கள் கடவுள் நீடோடி வாழணும்னா வாழ்த்துக்கிறேன். நான் கொடுக்கல, என் பிள்ளையார்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அவர் நிறைவேற்றி வைக்கிறாரு. எனக்கு வீடு ஒரு 4 தடவை வீடு மாற்றி, ஒரு வீடு 4 தடவை, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை மாற்றிட்டேன். ஆனால் நான் இவர்கிட்ட வந்து 4 வீடு மாற்றுறேன், எனக்கு ஒரு வீடு கிடைக்காதா, நான் சொந்தமாக வாங்க முடியாதா அப்படின்னு இவர்கிட்ட அழுத உடனே நான் அந்த 3 வருஷம் தான் அந்த வீட்டில் இருப்பேன். 4ஆவது வருஷம் இந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே சாதித்தேன். வேணும்னு சொல்லி அழுதேன். அதே 3 வருஷம் முடிஞ்சு 4ஆவது வருஷம் இந்த வீடு வாங்கி கொடுத்துட்டாரு. நானாக வாங்கலை, அந்த கடவுள் புண்ணியத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் ஏன் வீடு சொல்ல மாட்டேன். பெருமாளோட அனுகிரகமும் விநாயகரோட அனுகிரகம் இருந்ததுனால தான் நான் வாங்கினேன். 2 பேரும் என்ன கேட்டாலும் அந்த வரத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் நிறைய கேட்க மாட்டேன். எது வேணுமோ அது மட்டும் தான் கேட்பேன். அதே மாதிரி நிறைய
3 வருஷத்துல நீ கடை காலி பண்ணணும் அப்படின்னாங்க. அதையும் இல்லையாப்பா நான் எங்கே போகணும்னு தெரியாது, நான் உங்ககிட்ட வந்துட்டேன், நீயே முடிவெடு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த இதையும் தாண்டி நீங்கள் தான் இருக்கணுன்ற நிலைமைக்கு வச்சுட்டாரு. அதுக்கும் ஒரு சும்மா ஒரு ட்ரம்ஸ் மாதிரி எடுத்து வச்சேன். ஏன்னா எனக்கு கொடுத்தாரு இல்லையா, நான் அவருக்கு கொடுக்கணும் இல்லையா. அதாவது அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடாது, இல்லை சாமிக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாரு சரியா. நான் ஒவ்வொரு டைமும் இந்த என் கடைக்கு வர அத்தனை பேர்கிட்டையும் சொல்லுவேன், பிள்ளையார் வேண்டுங்க, அவர் நல்ல வரத்தை கொடுப்பாரு. வரம் கொடுக்குற பிள்ளையார் இவர் வந்து சக்தி ரொம்ப இருக்குது அவர்கிட்ட. நான் இப்பயும் சொல்லுவேன், தனி பிள்ளையாருக்கு சக்தி நிறையா இருக்குது. நான் சொன்ன அத்தனை பேருமே இங்கே வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. எங்கே சொல்லிட்டு போகிறாங்க, அம்மா நீ சொன்னம்மா நான் போனேன், பிள்ளையார் நல்லா கொடுத்தாரு. நான் மற்ற பிள்ளையார் எனக்கே தெரியாது, ஓம் சக்தி பிள்ளையார் நல்லா வரம் கொடுக்குறாரு, எல்லாரும் கும்பிட்டா அவரோட அனுகிரகம் பெறலாம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விநாயகரை நான் ரொம்ப வருஷமாக வந்து வணங்கிட்டு இருக்கேன். நான் வேண்டுனது எல்லாமே நடந்திருக்கு. இந்த தடவை இந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த வந்து என்னால் கலந்துக்க முடியனாலும் இப்போ வெளியில் போனப்போ திடீர்னு பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கேன். எல்லோரும் வாங்க, விநாயகரை வணங்குங்க, நினச்சது நடக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கணும். சூப்பர். அரமணிக்கிறாரே